அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாகவும், மகிழ்ச்சியும் நல்ல மாற்றங்களும் நிகழும் நாளாக அமையட்டும். வாங்க இப்ப நம்ம பத்மா முத்துமுருகன் சேனலுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நமக்கு பிடிச்சமான ஒரு நல்ல பொருள் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த பொருள் எப்படி நமக்கு உப்பு ரொம்ப சமையலுக்கு பயன்படுதோ, அதே மாதிரியான ஒரு பொருள் தாங்க. சரிங்க, இப்ப நம்ம சேனல பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பார்க்கக்கூடிய அந்த பொருள் வந்து ஜீரகம் தாங்க. ஜீரகம்னு எடுத்துக்கிட்டாலே எப்படி நம்ம உப்ப நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு இப்போ ஜீரகத்தினுடைய பயன்பாடும் அதிக அளவுல நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான ஒரு பொருள பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாவே இப்ப நம்ம ஜீரகத்தினுடைய ஆங்கில பெயர் என்னன்னா, குமின் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜீரகத்தின் தாவர பெயர் குமினம் சைமினம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இந்த ஜீரகத்த பொறுத்தவரைக்கும், ஜீரகம் வந்து சீர் ப்ளஸ் அகம் அப்படின்றது தான் சீரகம்னு சொல்றாங்க. அதாவது உள் உறுப்புகள்ல ஏற்படும் நோய்கள் எல்லாத்தையுமே போக்கும். அது அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையதால் இத வந்து சீரகம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாவே இந்த ஜீரகத்த வந்து பூசன குடாரி, பித்த நாசினி அப்படின்ற பேர்ல இத சொல்றாங்க. இந்த பித்தத்தை குறைப்பதற்கு ஜீரக கசாயம் குடிக்கிறதுனால பித்த நாசினி அப்படின்னும், உண்ணும் உணவை வந்து செரிக்கும் தன்மையுடையதால் இது போஜன குடாரி அப்படின்ற பெயரும் இதுக்கு இருக்குதாங்க. சரிங்க. இப்படிப்பட்ட நம்ம ஜீரகத்த பத்தி பலவிதமான இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாவே ஜீரகத்த வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும்போது, இப்ப குழந்தைங்க வந்து சாப்பிடாம அப்படி இருந்தாங்கன்னா, ஜீரகத்தையும், வெங்காயம், மஞ்சள் இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துட்டு, அது வந்து தோசை மாவுல பெசஞ்சு, அந்த தோசைய வந்து ஒரு கலர்ஃபுல்லா குடுக்கும்போது, குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குழந்தைங்களா இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஜீரக பொடிய வந்து இந்த மாதிரி இதில தோசையில பெசஞ்சு குடுக்கும்போது, அது அவங்க தோசைக்கு டேஸ்ட்டாவும் இருக்கும், சீக்கிரமாவும் சாப்பிட்ருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த ஜீரகம் தாங்க இந்த பொருள். அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டும் இருந்தாலும் சரி, உடல் எடைய குறைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜீரக தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ஜீரக தண்ணிய வந்து நம்ம குடிக்கும்போது, நம்ம உடல் எடை குறையும். ஜீரகம் வந்து அஜீரணம், வாய் தொல்லை மற்றும் வயிற்றுப்பிடிப்பு இதெல்லாம் போக்குறதுக்கு ரொம்பவே பயன்படுதுங்க. ஜீரகத்தில உள்ள ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து இதில வந்து நல்லா பலப்படுத்துதுங்க. ஜீரகம் வந்து இன்சுலின் உற்பத்தியை ஊக்குவிப்பதன் மூலம் இரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்த ரொம்பவே உதவியா இருக்குதுங்க. இந்த மாதிரி ஜீரகம் பொதுவாவே வீக்கம் மற்றும் வலிய வந்து குறைக்குது அப்படின்றாங்க. ஜீரகம் வந்து சரும பிரச்சனைகள் வந்து குணப்படுத்துதும், ஜீரக நீர் ஆழ்ந்த தூக்கத்திற்கு உதவுதாம் சொல்றாங்க. அது என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, ஜீரகத்த வந்து ஜீரக தண்ணிய எப்படி குடிக்கிறதுன்னு ஒரு நல்ல டாக்டர பார்த்து எந்த அளவு குடிக்கணும், வாரத்தில எத்தனை முறை குடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம ஜீரக தண்ணீர் ஜீரக தண்ணீர் குடிக்கிறது மூலமாகவும், அதே நேரம் ஜீரகத்த வந்து சமையலுக்கு ரொம்பவே பயன்படுத்துறதுனாலயும், நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்த குடுக்குதுங்க. சரிங்க. இந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா நான் வந்து என்னுடைய அனுபவத்தில அதாவது கொரோனா காலகட்டத்தில எனக்கு நடந்த ஒரு உண்மையான அனுபவத்த தாங்க இதில வந்து நான் சொல்லியிருக்கேன். அது என்னன்னா, அ டாக்டர் எஸ்ஜே அவருடைய வீடியோவ நான் பார்த்துட்டு, இதில உள்ள ஜீரக தண்ணீர நானு ஜீரகம், ஓமம், இஞ்சி 3யும் கலந்து அதனுடைய தண்ணீர குடிக்கிறப்ப, நான் வந்து எனக்கு அஜீரணம் அதாவது கொஞ்சம் வாய் பிடிப்புனால கை வலி வலிச்சது இடது பக்கம். அந்த வலிய வந்து போக்குறதுக்கு இந்த தண்ணிய நான் பயன்படுத்தியிருக்கேன். பயன்படுத்தி குடிச்சது மூலமா எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுங்க. ஜீரகத்த வச்சு சின்னதா ஒரு கசாயம் பண்ண போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜீரகம், ஓமம், கொஞ்சோண்டு இஞ்சி துண்டுகள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பத்த வச்சு, அத வந்து சின்ன வடச்சட்டியில சீரகம், ஓமம் 2யுமே வறுத்து வச்சுக்கிறோனுங்க. இப்ப
வடைச்சட்டி சூடாயிடுச்சு. அதில் ஜீரகத்தை போடுறேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் செய்கிறதுனால அளவாக இருந்தாலே போதும். இந்த கஷாயம் வந்து பார்த்திங்கன்னா 2020 கொரோனா டயத்தில் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இதை நான் செஞ்சு பார்க்கும்போது என்னுடைய வலிகள் வந்து குறைஞ்சிருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டாக்டர் எஸ்சி அவர்களுடைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அந்த நமக்கு அதாவது லெஃப்ட் சைடு கை வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஜீரகத்தையும் ஓமத்தையும் நல்லா பொடி வறுத்து எடுத்துட்டு, அதுக்கு பிறகு அதை வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம வந்து கஷாயமாக சாப்பிடணும்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்ன இந்த கஷாயத்தை நான் போட்டு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா கேட்டுச்சுங்க. இப்போ ஓமமும் சீரகமும் வறுபட்டுருச்சு. அடுத்து வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணுங்க. இந்த டம்ளரு கொஞ்சம் உயரமான டம்ளர் தான். இதில் வந்து நான் 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ தான் தண்ணி ஊற்றுறேன். இது வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க. கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. அந்த டயத்தில் தான் என் பையன் வந்து டாக்டர் எஸ்ஏ அவருடைய வீடியோவை பார்க்க சொன்னான். அப்படி பார்க்க சொல்லும்போது தான் இந்த கஷாயத்தை நான் சாப்பிட்டதுனால என்னுடைய கைவலி குறைஞ்சிச்சு. இருதய வலியாக இருக்குமோன்று பயந்துக்கிட்டு இருந்தேன். சாதாரண கேஸ் ட்ரபிள் வலியாக இருந்தால் இது உடனே கேட்குது, டக்குன்னு நின்றுச்சு. அந்த கஷாயத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கஷாயம் எப்போயாவது சும்மா சாதாரணமாக கேஸ் ட்ரபிளாக இருந்தால் டக்குன்னு நின்றும். அதனால் இந்த கஷாயத்தை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ளேம் அதிகமாக வச்சுட்டு தண்ணியை கொதிக்க விடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ஓமம் ஜீரகத்தை வந்து அதில் போட்டுடலாம். அது கூட இப்பயும் கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற இஞ்சி துண்டுகளையும் சேர்த்து போட்டுடலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3/4 டம்ளர் வர வரைக்கும் இது நல்லா கொதித்து அந்த ஜீரகம், ஓமம், இஞ்சி அதனுடைய இதெல்லாம் நல்லா இறங்குற மாதிரி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா, இந்த கஷாயத்தை பார்த்திங்கன்னா எப்போ எனக்கு வலி வருதோ அதை வந்து நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன். அதே மாதிரி டீ காஃபி குடிக்கிறதையும் அந்த டயத்தில் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா இன்னுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் அந்த டயத்தில் எப்போயாவது வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கிடுவேன். நீங்களும் இந்த ரெசிபி என் பையன் டாக்டர் எஸ்ஏ அவருடைய வீடியோ சொன்னதுனால தான் இந்த ஒரு கஷாயம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து நம்ம டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கிடலாம். எடுத்துட்டு நல்ல சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் இதை ஆற வச்சு அதுக்கு பிறகு டீ காஃபி குடிப்போம்ல அந்த பதத்தில் குடிக்கலாம். அப்போ தான் இது நல்லாயிருக்கும். தொண்டையில் சளி இருந்தாலும் அது வந்து இந்த சூடாக காலையில் குடிக்கிறப்ப நமக்கு நல்லா ஃப்ரீ ஆயிரும். இப்போ வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு காப்பி கலர் பதத்தில் வந்து நமக்கு வந்து இந்த கஷாயம் கிடைக்கும். இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஆவி பறக்குது. அதனால் இப்போயே குடிக்காமல் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு கொஞ்சம் ஆறின உடனே அப்படியேவும் எடுத்து குடிக்க ஆரம்பித்தோம். ஆனால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வச்சோம். இப்போ பார்த்திங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு வந்துருச்சு. இந்த கஷாயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஜீரகத்தை பற்றி சமையலுக்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஒரு சின்ன கஷாயமாகவும் இந்த ஜீரகத்தை பயன்படுத்தி நம்ம பார்த்துருக்கோங்க. இத்தகைய ஒரு பல நன்மைகள் அடங்கியதாங்க இந்த ஜீரகம். பொதுவாகவே எல்லா
பொருட்களுமே அளவோடு தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம ஜீரகத்தை யார் யார் எந்த மாதிரியா சாப்பிட்டுக்கலாம், வாரத்தில் எத்தனை தடவை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அட்வைஸை வந்து நம்ம டாக்டர்கிட்ட பார்த்து கேட்டுட்டு இதை தொடர்ந்து எடுத்துக்கலாங்க. சரிங்க. இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.